ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க, ஒசூர் எங்கள் ஊரில் தேர் திருவிழா 3ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு கிரகணமும் கூட. ஸோ மத்தியானமே போயிடலாம், காலையிலே போயிடலான்னு நல்லா தூங்கிட்டோம். வீட்டு வாசலில் தார் ரோடு போடுறாங்க, அங்கங்கே நோண்டி வச்சுருந்தாங்களா. ஸோ ஆள் இல்லைன்னா வாசலில் ஒரு மாதிரி நல்லா போட மாட்டாங்களோன்னு ஒரு பயத்தில் போட வேண்டாம், போகாமல் இங்கேயே இருந்துடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்புறமா ஃபைனலி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 12:30 மணி ஆகிடுச்சி. போனால் கூட்டத்தில் இங்கேருந்து போய் தேர்கிட்ட சேரக்கட்டையும் 1 மணி ஆகிடுச்சி. வெயிலில் போயிட்டு இவங்க தான் அம்மா, மரகதாம்பாள் அம்மா. இவர் வந்துட்டு அவர் பின்னாடி நிற்கிறவர் தான் சந்திர சூடேஸ்வரர். கும்பிட்டுக்கோங்க நண்பர்களே, ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஸோ நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு பசங்களெல்லாம் கூட்டத்தில் பத்திரமா கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா போன வருஷம் பர்ஸை தொலைச்சிட்டு அதில் ஏடிஎம் கார்டுலேருந்து வண்டி சாவிலேருந்து வீட்டு சாவி வரலையும் அப்படியே பல்காக போயிடுச்சு. ஸோ நான் வடம்லாம் பிடிச்சி இழுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் இழுத்து வந்து நிறுத்திட்டாங்க மத்தியானத்துக்கு மேலே சந்திர கிரகணம்னு. ஸோ பாப்பாவை சும்மா ஒரு 2 வாட்டி வடத்தை தொட சொல்லிவிட்டு தம்பியும் தொட சொல்லிவிட்டு நான் மட்டும் எடுக்கலை. ஏன்னா அதை வடம் பிடிச்சி இழுக்கும்போது தான் போன வருஷம் என் பர்ஸ் வந்து காணா போயிடுச்சு. அதனால் அவர் மேலே போவோம். நான் அதனால் அதை தொடவே இல்லை. சாமி தேரையும் தொட்டு கும்பிடல, அப்படியே எட்டே நின்று கும்பிட்டுட்டு வந்துட்டேன். பசங்க மட்டும் போய் உப்பு வாழைப்பழம்லாம் போட்டுட்டு கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்னாப்ஸை எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு அனுப்பலான்னு கிளம்பிட்டு இந்த பேக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து ஒன்று வாங்கிக்கிட்டு, அப்புறம் பாப்பா ஒரு கேமரா வாங்கிச்சு, தம்பி ஒரு கீ செயின் வாங்கினா, அப்புறம் பாப்பாவுக்கு இன்னொரு பர்ஸ் பேக் மாதிரி ஹேண்ட் பேக் மாதிரி வாங்கி கொடுத்தோம். அப்படியே வாங்கிக்கிட்டு எல்லாமே 100 ருபீஸ் தான். 100 ருபீஸ்க்கு கம்மியாக ஒன்றுமே கிடைக்கலங்க. மினிமமே 100 ருபீஸ் தான் எல்லாம். இந்த பேக் பாப்பா கேட்டால். ஸோ வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். யாரும் திட்டாதீங்க, பயங்கர கோல்டு. அதோடைய வாய்ஸ் ரெக்கார்ட் போடும்போது இப்படிலாம் சவுண்டு வந்துருச்சு, திட்டாதீங்க. தும்முறது சிந்துறது எல்லாத்தையும் பண்ணுறான்னு. ஸோ கேமரா பேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு பாப்பா ஒரு செப்பல் வாங்கிச்சு. எங்கே போனாலும் பேக்கும் செப்பலும் வாங்குறது அதுக்கு ஒரு பொழப்பாக போச்சு. இந்த செப்பலும் 100 ருபீஸ் தான், சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரு என்கிட்ட இல்லை மம்மி அப்படிங்கும். அப்படியே வாங்கி வைக்கும். ஸ்கூலுக்கு ஷூ தானா, மாற்றுக்கு ஒரு செப்பல் ஸ்லீப்பர் இருக்குமா, அதையே போட்டு காலத்தை ஓட்டிடும். அப்புறமா அது வளர்ந்துடும். அடுத்த வருஷத்துக்கு குப்பையில் தான் தூக்கி போடணும். அதுவும் குப்பைக்காரவங்க கிட்ட தான் கொடுக்கணும். அப்படியே அவ்வளோ பஞ்சாக ட்ரெஸ்ஸு, செப்பல், ஷூஸு இதெல்லாம் வந்து புதுசாகவே வந்து குப்பைக்காரவங்க கிட்ட ஒரு பையில் போட்டு கொடுத்துருவேன், அவங்க பேரம்பேத்தினாவது எடுத்துகிட்டு போகட்டும்னு. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் போகுது. சரி, ஓகே. எங்கேயும் வெக்கேஷனலுக்கும் 2 வருஷமாக போகவே இல்லை நாங்கள். ஏன்னா வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறமா அப்படியே வந்துட்டு அந்த பபிள்ஸ் விடுறது, அதுவே வந்து 250 ரூபா கொடுத்து வாங்கினேன் அந்த பபிள்ஸ் விடுறது. 3 பேட்டரி போட்டு, அப்புறம் பஞ்சு மிட்டாய், அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஸ்வீட்டு, பொரி, கடலை இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் அந்த பையிலே போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரீ சாப்பாடெல்லாம் தருவாங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். 3 மணிக்கு மேலே கிரகணங்கிறதுனால வீட்டில் பழசு வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், தேர் திருவிழா முடிஞ்சிடுச்சு எங்கள் ஊரில். 5-6 நாளைக்கு நல்ல விசேஷம் தான். 5ஆவது நாள் தெப்பம் விட்டு சாமியை மேலே கொண்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். பாய்.